சங்கீதம் 139வது அதிகாரத்திலே, நான் வானத்திற்கு ஏறினாலும் நீர் அங்கே இருக்கிறீர். நான் பாதாளத்தில் படுக்கை போட்டாலும் நீர் அங்கேயும் இருக்கிறீர். நான் விடியற் காலத்து செட்டைகளை எடுத்து சமுத்திரத்தின் கடையாந்தரங்களிலே போய் தங்கினாலும் அங்கேயும் உமது கை என்னை நடத்தும். உமது வலதுகரம் என்னை பிடிக்கும். இருள் என்னை மூடிக்கொள்ளும் என்றாலும் இரவும் என்னை சுற்றி வெளிச்சமாயிருக்கும். உமக்கு மறைவாக இருளும் அந்துகாரப்படுத்தாது. இரவும் பகலைப் போல வெளிச்சமாயிருக்கும். உமக்கு இருளும் வெளிச்சமும் சரி என்று சொல்லி நாம் படிக்கிறோம். கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த நாட்களிலே விண்வெளி ஆராய்ச்சி என்கிறதான பெயரிலே, இன்னும் பல ஆராய்ச்சிகள் என்றதான பெயரிலே இந்த உலகமானது புறக்கணிக்கப்படுகிறது. எங்கு பார்த்தாலும் குப்பை மேடுகள், எங்கு பார்த்தாலும் சுத்தமில்லாத காற்று, சுத்தமில்லாத நீர், பஞ்சம், பலவிதமான யுத்தங்கள், பல இயற்கை பேரழிவுகள், மனிதர்கள் செய்கிற தவறுகளினாலே ஏற்படுகிற பலவிதமான பேராபத்துகள், சொல்லிக்கொண்டே போகலாம். ஆனால் இவைகளை எல்லாம் நாம் விட்டுவிட்டு நாம் நம்முடைய சக்திக்கு மீறிய விண்வெளியை குறித்து, சந்திரனிலே நடப்பதை குறித்து, வேறு கிரகங்களிலே குடியிருக்க போவதை குறித்து நாம் சிந்தித்து அதற்காக பல லட்சம் கோடி கணக்கான பணத்தை விரயமாக்கி கொண்டிருக்கிறோம். ஒவ்வொரு தேசத்திலும் கூட இந்த எண்ணப்போக்கும் இந்த செயல்முறையும் நடைமுறையில் இருக்கிறது. ஒவ்வொரு நாட்டினுடைய கடன் தொகையும் ஏறிக்கொண்டே இருக்கிறது. ஆனால் நம்முடைய சக்திக்கு மீறியதான ஆராய்ச்சிகளிலே பணத்தை நாம் செலவழித்து கொண்டிருக்கிறோம். இந்த நேரத்தில் இந்த வசனங்களை நாம் வாசிக்கிறோமே, எல்லா இடங்களிலேயுமே அந்த தேவனுடைய கரம் இருக்கிறது. ஜீவனுள்ள தேவனுடைய கரம் இருக்கிறது. நம்மை இந்த உலகத்திலே குடியிருக்கும்படியாக, இந்த உலகத்தை இந்த உலகத்தை பண்படுத்தும்படியாக தேவன் படைத்திருக்கிறார். ஆனால் நாம் அவர் கொடுத்ததான உலகத்தை நாம் புறக்கணித்து விட்டு வேறு காரியங்களை சிந்தித்து கொண்டிருக்கிறோம். ஒபதியா புஸ்தகத்தில் வாசிக்கிறோம். ஒபதியா 4வது வசனம், நீ கழுகை போல உயரப்போனாலும், நீ நட்சத்திரங்களுக்குள்ளே உன் கூட்டை கட்டினாலும் அவ்விடத்திலிருந்து உன்னை விழத்தள்ளுவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். எங்கே நம்ம போனாலும் திரும்ப நம்ம பூமிக்கு தான் வரணும். தேவன் நம்மை அதற்காகத்தான் படைத்திருக்கிறார். எனவே ஆவிக்குரிய விதமாக அல்லது நம்முடைய மனதளவிலே நாம் பெருமை கொள்ளக்கூடாது. முதல் விஷயம். இரண்டாவதாக, நம்முடைய சக்திக்கு மீறினதான காரியங்களிலே, நமக்கு பழக்கமில்லாத, நமக்கு ஒத்துவராத காரியங்களிலே நாம் நம்முடைய சக்தியை நாம் செலவிடக்கூடாது. தேவனுடைய கரத்திலே செயல்பட வேண்டியதான காரியங்கள் பல இருக்கிறது. அவைகளை புரிந்து நாம் அந்த காரியங்களை மாத்திரமே செயல்படுத்த வேண்டும். அடுத்ததாக, வீண் கர்வமோ வேறு எந்த விதமான பெருமையோ அல்லது தேசத்தை கண்காணிக்கிறவர்கள், தேசத்தை வழிநடத்துகிறவர்கள் கடனை உடனே வாங்கியாவது நடத்துவது என்பது தேவையில்லாத ஒன்று. கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவுக்கு மகிமை உண்டாகட்டும்.